பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். உபாகமம் 23 அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட உலாவுகிறவருமாயும் இருக்கிறார். அதனால தான் தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கூட நான் உலாவுகிறவராக இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கிறோம், நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நான் நம்புகிறேன். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் ஆவியில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நமக்குள்ளே, நம் வீட்டிற்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே என் ஆவியானவர் உலாவுகிறார். எதற்காக உலாவுகிறார்? கர்த்தர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் நான் உலாவுகிறேன். முதல்ல உன்னை நான் சத்துருக்களில் நின்று உன்னை இரட்சிப்பேன். ரெண்டாவது, சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பலவிதத்திலே எழும்பி நமக்கு விரோதமாக எழும்ப நினைத்தாலும் ஒன்றை நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. நம்மோடு ஆவியானவர் உலாவிக் கொண்டே இருக்கும் பொழுது மெய்யாகவே நான் சொல்ல முடியும், சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசின் வல்லமைகளை நம்மை மேற்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுகிறது, நான் உலாவிக் கொண்டிருப்பதே எதற்காகனா உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்க. அதனால தான் அந்த வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் உன் அசுத்தத்தை எல்லாம் நீக்கி நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் உன் பாளையம் முழுவதும் நான் உலாவி கொண்டிருக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பாளையத்தில் உலாவுகிற கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் நம்மோடு கூட ஆவியானவர் உலாவுகிறார். அதனால தான் எப்பொழுதும் அவரை தேடுகிற நாம் உண்மையாய் அவரை தேடி பரிசுத்தத்தோடு அவரை தேடும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நம்மோடு உலாவுகிற தேவன் நமக்காக யாவையும் செய்வார். நம்மோடு உலாவுகிற கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணுவார். நம்மோடு உலாவுகிற கர்த்தர் உங்களுக்காய் சகலத்தையும் செய்வார். அதனால தான் ஆண்டவர் பாளையத்தில் உலாவுகிறார். அதனால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதோ நடக்கலையோ, ஆவியானவர் உலாவுவதற்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியான உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவுவதற்கு இடம் கொடுங்க. அவர் உலாவினாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்காதெல்லாம் நடக்கும். ஆழத்தின் மேல் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். பிற்பாடு தான் என்ன நடந்துச்சு? லெட் தேர் பி லைட். அதுக்கப்புறம் தான் லைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சூரியனை படைத்தார், ஒவ்வொன்றையும் படைத்தார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் உலாவினாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் நடக்கும். கர்த்தர் உலாவுகிறார், சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்காக யாவையும் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.